நாளைக்கு முன்னாடி பண்ண முடியாது அப்படிங்கிறது. சரி ஓகே அப்படின்னு விட்டேன். சாரி டு பிரதர், வென் யூ ஃப்ரீ கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று காலையில் எப்போ 10 மணிக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஹலோ சார், குட் மார்னிங் சார், ஐ சென்ட் டெமோ டாஸ்க் ஃப்ரம் தேர் யூ கேன் கெட் ஐ ஆஃப் த ஒர்க் அண்ட் பேமெண்ட் யூ வில் கெட் பெஸ்ட் ₹10 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகே ஷேர் பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஹோட்டல் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நீங்கள் வந்து 5 ஸ்டார் கொடுத்துட்டு டெலிசியஸ் அப்படிங்கிறத மட்டும் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது வந்து நான் ஆல்ரெடி அந்த ஹோட்டல்ஸில் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னா அது குஜராத்தி லாங்குவேஜில் இருக்கு. அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் ஆட் பண்ணுறேன். ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹோட்டலோட அவங்க இது கொடுத்துருக்காங்க. அதில் போய் கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது. என்னன்னா, சோயா சாஸும் உப்பு மசாலா இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்குது, இது ஒன்றும் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க இந்த ஹோட்டலில் சாப்பிட்டவங்க ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு யாரும் சர்ச் பண்ணி ஸ்டே பண்ணுறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ போக மாட்டாங்க. இது ஆன்லைனில் அவங்களோட இப்போ ரிவ்யூ ரேட்டிங் ஹைட் பண்ணுறதுக்காக இந்த ட்ரிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நினச்சதான் நான் போட்டேன். ஆனால் இது பின்னாடி தான் பெரிய ஸ்பேமே வரும். அது என்னென்னா உங்களுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கிரேட் ஜாப், ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் அபவுட் யுவர் 210 ரிவார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிட்டேன். அந்த இது போட்டதுமே அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா, உங்கள் பேர், அவங்களோட வயசு, யூபிஐ ஐடி, ப்ரொஃபஷன், டெலிகிராம் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நான் ஜாப் ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்ததுமே அவங்க ஓகே சார், வெயிட் நவ் ஐ வில் ரெஃபர் அவர் கம்பெனி ரிசப்ஷன் ஃபார் த பேமெண்ட், ப்ளீஸ் டவுன்லோட் த டெலிகிராம் அப்ளிகேஷன் கேன் சென்ட் யுவர் வித்ட்ரா கோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்களோட லிங்க் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு நான் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணேன். ஐ எம் யுவர் ரிசப்ஷனிஸ்ட், ப்ரொவைட் மீ ஒரு பேமெண்ட் கோட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன். காயின் டிசிஎக்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி அனாமிகா கோஸ் இன்வைட்டிவ் ஃபார் ஜாயின் திஸ் டெலிகிராம் குரூப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நான் திரும்ப அவருக்கு கேட்டேன், என்ன அப்படின்னா இந்த கொடுத்ததுமே நான் என்ன போட்டிருந்தேன்னா, இஃப் நாட் ரிசீவ் அமௌண்ட் யூ வில் சி ஹூ am I, வாட் கேன் ஐ டூ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஐ டோன்ட் வாண்ட் டாக் எனி ஒன் டு யுவர் ஆஃபீஸ் ஆர் ஹூ இஸ் வேர் யுவர் ரிசப்ஷனிஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு ஐ ரெஸ்பெக்ட் யுவர் டெசிஷன், யூ சென்ட் யுவர் வித்ட்ரா கோட் டு அவர் ரிசப்ஷனிஸ்ட் மேம் ஆன் டெலிகிராம், சி செக் யுவர் வித்ட்ரா கோட் அது போட்டிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஏன் அவங்க டெலிகிராம்ல இன்னொரு குரூப்ல ஜாயின் பண்ண சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுமே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குட் கொஸ்டின் சார், tomorrow our receptionist ma'am will give you more tasks like the same Google Map review and send simple details, check at once அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணா, டெஸ்ட் டாஸ்க் வந்து ₹210, அடுத்து 1 to 6 ₹500, 7 to 12 ₹900, 13 to 18 ₹2,900, 8 into 23 ₹3,815. This is your per day salary package. We will pay our payment daily basis method அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் தான் மிகப்பெரிய சுச்சுவமே இருக்கு. நான் கூகுள் மேப்ல மட்டும்தான் ரிவ்யூ போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிகாஸ் ஆஃப் நியூ டாஸ்க் டுமாரோ வில் குரூப் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்னோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவங்க பேமெண்ட் அனுப்பியிருந்தாங்க. இதுதான் அவங்க பேமெண்ட் அனுப்புனதோட டீட்டெயில்ஸ். 10:45 ₹210 அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு. இந்த அக்கௌண்ட்ல எனக்கு காசு கிரெடிட் ஆனதுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இவங்க நம்ப முடியாது, நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி கூட பணத்தை எடுத்துடலாம் அப்படிங்கிறதுனால நான் என் அக்கௌண்ட்ல இருந்த காசு எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அண்ணனுங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டேன். ஷேர் பண்ணி விட்டுட்டு ஓகே, இனிமே இவங்க போட்ட ₹210 மட்டும் தான் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கும். சப்போஸ் நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி எடுக்கிறதுக்கு அவ்வளோ பாசிபிள் இல்லை. ஏன்னா யூபிஐல நம்ம பின் நம்பர் போடாம நம்ம அக்கௌண்ட்டை விட்டு காசு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதனால நான் எந்த லிங்கையும் கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ காசு வந்திருக்குது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நம்ம சம்பாதிச்ச காசு கை விட்டு போச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால காசு அனுப்பிட்டேன். ஆனால் உங்க கொடுத்துட்டு ஐ glad to hear that you received your commission, will help you platform later now you will ஏன்னு கொடுத்துட்டு அவங்களும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. 1 to 6 ₹1,500, ப்ளீஸ் 7 to 12 4,300. நான் இந்த 13 to 18 டாஸ்க் யூ வில் கெட் ₹9,900 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னதுமே கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு அந்த காசு ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆனதுமே நான் திரும்ப அந்த குரூப்ல போய் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவனுக்கு போட்டேன் ₹210 ரிசீவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி போட்டேன். கிரேட் சார், ப்ளீஸ் சென்ட் யுவர் பேமெண்ட் ஸ்லிப் அப்படின்னு கேட்டான். ஏன் அப்படின்னா, இந்த ₹210 ஏறினதை இவன் இன்னும் 100 பேத்துக்கு அவன் மெசேஜ் அனுப்புவான். மெசேஜ் அனுப்புனதுமே அவன் பேர் என்னன்னா
அஜய்குமார் ஸ்வைன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸ்வைன் அப்படிங்கிறது அவங்க ஃபேமிலி பேர் நினைக்கிறேன். 210 ரூபா காசு போட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தேங்க்யூ சார், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. நான் வந்து நாளைக்கு காலையில் 8:30 உங்க ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்னு போட்டிருந்தேன். நான் இந்த ஸ்மைலி போட்டிருந்தேன். ஸ்மைலி போட்டதுமே அதையும் பார்த்துட்டு நம்பல, சரின்னு விட்டுட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இன்னைக்கு காலையில உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா 8:30க்கெல்லாம் உங்க ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஏகப்பட்ட பேரு உள்ள வளைச்சு போட்டிருக்காங்க. 41 பேத்துக்கு மேல உள்ள போட்டிருக்காங்க. இதுல அதுக்கப்புறமேட்டுக்கு டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. கொடுக்க ஆரம்பிச்சோடனே திரும்ப அவங்க ரிவ்யூ, இதுல சில ஃபேக்கான பர்சனும் இது போட்டிருந்தாங்க. இதுல பாருங்க, நிறைய பேத்துல அந்த டைமிங் டியூரேஷனே மேல இருக்காது. இந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. எப்ப அவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டாங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ளேயே இவங்க ஒரு இது யூஸ் பண்றாங்க. போட்டு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஸ்கிரீன்ஷாட் ஒரு கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு ஓகே ஓகே வேலையெல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி நானும் அவங்களுக்கு போட ஆரம்பிச்சேன். நான் இது ஒரு முறை பண்ணீங்க அப்படின்னா நான் இது அது அமௌண்ட் ட்வைஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. 40x20 அப்படின்னு போட்டு 80 டாஸ்க் 2 சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணாங்க. நான் 40 + 80 + 40 120 ரூபாயா அப்படின்னு கேட்டேன். ரைட் ஆமா அப்படின்னு போட்டாங்க. லைக்கும் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா அவங்களை நான் கலாய்க்கிறதுக்காக போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா நம்ம ஒரு ஜாலியாக பரவாயில்ல காசு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம குஷியா இருக்கு. ஏன்னா நம்ம இவங்க இதை ஸ்பேம் பண்றாங்க, அது தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி நம்ம காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன். தேர்ட் டாஸ்க் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதையும் நான் போட ஆரம்பிச்சேன். அடுத்தது பாருங்க, 40 × 30 = 120. 3வது டாஸ்க் கொடுத்தா 3 மடங்கு அதிகரிக்குமா, 4வது டாஸ்க் கொடுத்தா 4 மடங்கு அதிகரிக்குமா, அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்தது பாருங்க, 5வது டாஸ்க்ல 40 × 5 200 rupees, கிரேட் ஜாப், டாஸ்க் 5 கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் டாஸ்க் 6ல வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா காயின் D6 குரூப் ஹேஸ் டீம் அப் வித் Korosh, Shopee and Lazada to bring you the existing cross-border e-commerce venture, complete task and earn 30% profit over your investment அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 30% அப்படின்னா 1000 ரூபா கொடுத்தா 1500 ரூபா வருமா. அடுத்து 3000 ரூபா நம்ம போட்டோம் அப்படின்னா 4100 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டேட்டா டாஸ்க் 2 to 4 hours. The task is free. Choose the amount you want to pay for this content. Contact your receptionist. There she will be explain how to complete tasks. You done the first 2 sessions consecutively. Your word was balanced. அது வந்து போட்டிருக்காங்க. 40 160 ஃபார் அப்கமிங் டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா 1000 ரூபா போட்டிங்கன்னா அட்வான்ஸ் 30% ப்ராஃபிட் கம்ப்ளீஷன் யுவர் டாஸ்க் 100,000 rupees பிரின்சிபல் + 300 ப்ராஃபிட். அது எல்லாம் சேர்த்து போட்டோம் அப்படின்னா இது 40, இது 80, அது 120, இது 5 × 3 150, டோட்டல் 200 rupees கம்ப்ளீட் த டாஸ்க் 6. 1500 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். 1000 ரூபா போட்டிங்கன்னா 1500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சூஸ் யுவர் பிளான் ஃபார் டாஸ்க் 6 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் கேட்டிருந்தேன், காசு இல்லாமல் இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியுமா, என் பேலன்ஸில் இருக்கிறதே 13 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அந்த இதில் இருக்க அந்த பையன் சொன்னானே என்ன அப்படின்னா, person WhatsApp said without any investment, only put the Google Map review, earn the money, but you are asking money, but I don't have even 1,000 rupees. person selected 1000 ரூபா கூட என்கிட்ட இல்லை. அதர் பர்சனல்லாம் 1000 ரூபா 7000 ரூபா பேக்கேஜ்னு சொல்றாங்க. பட் ஐ டோன்ட் ஹேவ் இட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஹூ சைடு கேன் யூ சென்ட் மீ த ஸ்கிரீன்ஷாட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா அந்த பையன் சொன்னா ஃப்ரீயா பண்ணலாம், இதுக்கு காசு கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நான் இதுல வந்து இதுக்கப்புறமா நான் காசு பே பண்ணவே இல்லை. இதை அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன். அப்படின்னா காசை கொடுத்துட்டு நம்ம இனிமே இது வரைக்கும் 210 ரூபா காசு வந்துருச்சு, இனிமே பண்ணணும் அப்படின்னா இனிமே நம்ம காசு கட்டினாதான் இதுல ஒர்க்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு திரும்ப அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த குரூப்ல போய்கிட்டு தான் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்க காசு கட்டுறாங்க, இவங்க காசு கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க நிறைய பேர் காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா இதுல எனக்கு சந்தேகமா இருந்துச்சு, இனிமே காசு கொடுத்து நம்ம ஒர்க் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து இவங்க காசு போடுறவங்க அவங்களுக்குள்ளேயே இருக்க ஆளுங்களும் முதல்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்க சிலர் பாத்தீங்கன்னா அட்மினா இருக்கிறவங்க நிறைய காசு போட ஆரம்பிச்சிட்டாங்க.
போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அட்மின் ஒன்லி. இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் பர்சன் வந்து இதில் மெசேஜ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அட்மின் மட்டும்தான் மெசேஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போட்டுருக்காங்க. நானும் இவங்கள்ட்ட கேட்டேன், என்னங்க நீங்கள் நான்லாம் இந்த குரூப்பில் மெசேஜ் பண்ண முடியல, ஒன்லி மற்றவங்க மட்டும்தான் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் அட்மினாக இருந்தால் மட்டும்தான் இந்த 2 நாள் ஒர்க் பண்ணணும், 2 நாள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேட்டுன்னா நீங்கள் இந்த இதில் நீங்கள் அட்மினாக ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி 2 நாள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலுமே இனிஷியல் பேமெண்ட் நம்ம வந்து 1000 ருபீஸ் ஸ்டார்டிங்கில் பே பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஒர்க் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து நிறைய பேமெண்ட் அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட ஆரம்பிச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ஒரு ரோட்டு சைடில் ஒரு சின்ன கடை வச்சிருப்பாங்க. அந்த கடையில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் சட்டை இல்லை புது சட்டைகள் அந்த மாதிரி சேல் பண்ணுவாங்க. அதில் வந்து புதுசாக ஒரு கடை போட்டு வந்துச்சுன்னா யாரும் போய் வாங்க மாட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா, அவங்களே ஒரு 2-3 பேர்த்த அந்த சட்டையில் இருக்கிறத செலக்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஆக்டிங் பண்ணுவாங்க. அப்போ நம்ம பார்க்குறவங்க நினைப்போம், சரி இப்போ நிறைய எடுக்கிறாங்க நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நம்ம நம்பி போய் அந்த சட்டையை நம்ம பிக் பண்ணி எடுத்துட்டு இருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கூட இருக்கும்போது ஒரு கும்பலாக இருக்கு அப்படின்னா எல்லாருமே கும்பலாக இருக்க இடத்துல இன்னும் 2 பேர் வந்து பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. சப்போஸ் நீங்க அந்த சட்டையை நீங்க எடுக்கிறீங்க, வேற ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவர் கையில இருக்க அவரும் கையில ஒரு 2-3 சட்டை அந்த பேக்ல இருக்கிறத வச்சிருப்பாரு, பின் இது ஃபோல்ட் பண்ணதுல. நீங்க சப்போஸ் அந்த கலர் நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சட்டையை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். நார்மலா நீங்க ஒருத்தவங்க நீங்க துணி கடையிலேயே நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும், அதுல 10 சேலை எடுத்து வச்சிருப்பாங்க. லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி. நீங்க போய் எங்க இந்த கலர் நல்லா இருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், இந்த சட்டை எடுக்கிறனோ இல்லையோ இதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் முடிச்சுட்டு வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டோம் அதுக்கப்புறம் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் மற்ற இதில் சொல்லுவாங்க. ஸோ இதுலயே அவங்க ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்றாங்க. என்ன அப்படின்னா, இதுல சதுரங்க வேட்டையில சொன்ன மாதிரி தான். என்ன அப்படின்னா, காசு போட்டவனும் காசு அந்த ஆடுனவன் ஜெயிச்சவன் எல்லாருமே ஒண்ணுதான், இடையில வந்தவங்க தான் அந்த மாதிரி தான் இந்த இதில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, அவங்க டக்குன்னு 1000, 7000, 3000 உள்ளுக்குள்ள காசு போட்டுக்கிறதுக்கு என்ன போய் அந்த மாதிரி காசு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. பார்த்ததுமே நமக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சதுனால நான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். இதுக்கு மேலே இதில் கண்டினியூ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் நான் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து என்ன அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இதில் இறங்கி எப்படி தான் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் இறங்கினேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். ஆல்ரெடி 2 பார்ட்டாக தான் இதை பிரித்து போட போகிறேன். ஏன் அப்படின்னா, வீடியோ ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதில் 3வது பார்ட் இருக்குது. 3வது பார்ட்டு சப்போஸ் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நீங்கள் காசு கட்டி இந்த நெக்ஸ்ட் என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ உங்களுக்காக பேமெண்ட் பண்ணி இதில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத ஸ்டேஜ் 3ன்னு போய் பார்த்துருவோம். இந்த நீங்கள் போடுற கமெண்ட்ஸை பொறுத்து தான் அடுத்து இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேமெண்ட் பண்ணி மினிமம் இதுதான் பண்ணுவோம். நம்ம 1000 ரூபா தான் பேமெண்ட் பண்ணி பண்ணலாம். என்கிட்ட இப்போதைக்கு கையில் காசு இல்லை. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிவிட்டு நான் நாளைக்கு உங்களுக்கு நான் காசு போட்டு விட்றேன் அப்படின்றதுக்காக தான் நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதோட விட்டுடலாமா? இது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு செக்ஸ்டார்ஷன் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அதே போல் இது மாதிரி ஒன்று இருக்குது. இது புது புது விதமாக அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஆனால் அவங்களோட ப்ரொசீஜர் எல்லாம் ஒன்று தான். எம்எல்எம் மாதிரி ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு, செகண்ட் டாஸ்க்கு, தேர்ட் டாஸ்க்கு, ஃபோர்த் டாஸ்க்கு, ஃபிஃப்த் டாஸ்க்கு, 6th டாஸ்க்கு வரும்போது நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். முறை 2 முறை அவங்க காசு கொடுத்துருவாங்க. அடுத்து 10,000, 15,000 நீங்கள் காசு போடும்போது எடுத்துகிட்டு ஓடி போயிடுவாங்க. உங்களை டெலிகிராமில் போய் எங்கே கண்டுபிடிப்பீங்க. இதில் ஆல்ரெடி இன்னொரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, இதை பார்த்தீங்கன்னா காயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 4000 பேர் இருக்காங்க. அதோட டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு டோட்டலாக எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா டெலிகிராமில், வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஒரு குரூப் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களை புதுசாக சேர்க்குறாங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் டெலிகிராமில் அப்படி இல்லை. ஒரு ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் பார்க்கலாம். அதாவது இப்போ நீங்கள் மிடில் போய் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் என்ன சார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா குரூப்பில் கிளியர் சார்ட் கொடுத்துட்றாங்க. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த குரூப்ல ஏமாத்தி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க. கிளியர் பண்ணிட்டு அடுத்த அந்த குரூப்புக்கு இந்த குரூப்புக்கு ஷிஃப்ட் பண்ணி இந்த குரூப்போட லிங்க் கொடுத்து இதில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து இவங்க மாற்றி புதுசாக வர ஆளுங்க எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஒரு அவேர்னஸாக இருந்துக்கங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்.
ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு அந்த இதில் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த இதில் லிங்க்கு யூபிஐ லிங்க்கு கொடுத்துருக்குறேனே, அதனால ஏதாவது ஏமாத்த விடுவாங்களா அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா முடியாது. ஏன் அப்படின்னா நான் இதோட லிங்கை வந்து நான் அடுத்த இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த 2 to 3 டேஸில் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த இதில் இருந்து வெளியே வந்துடுவேன். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த லிங்கை வந்து நான் டிசபிள் பண்ணிடுவேன். அந்த லிங்கை வச்சு எதுவும் பண்ண முடியாது. யூபிஐ பின் நம்பரையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதனால யூபிஐ மூலயமா என்கிட்ட இருந்து என்னோட லிங்கை வச்சோ வேறவங்களுக்கு ஷேர் பண்ணனாலும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா அதுக்கு மாற்றுறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, மாற்றிக்கலாம். லிங்கோட யூபிஐயோட லிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் யூபிஐ பின்னையும் மாற்றிட்டோம் அப்படின்னோம்னா அக்கௌண்ட் போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50% வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதில் ஏதாவது புது ட்ரிக்ஸ் நீங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.